என் இனத்தின் வரலாற்றில் எங்களை எந்த எதிரியும் வீழ்த்தல. என் பாட்டன் ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன், என் பாட்டன் முப்பாட்டன் தீரன் சின்னமலை சோறாக்கி போட்ட சமயக்காரன் காட்டி கொடுத்து கொண்டான். வீரத்துல என் பாட்டன் எவனும் வீழ்த்தல. பூலித்தேவன் பாட்டன் எவனும் வீழ்த்தல. இன்னொரு பாட்டன் என் பாட்டன் மருதநாயகன் தான் காட்டி கொடுத்து கொண்டான். அங்க பண்டார வன்னிய என் பாட்டன் உடன் பிறந்த ரத்தத்தோகம் காக்க வன்னியம் காட்டி கொடுத்து கொண்டான். எவனுமே எங்களை எதிரி வீழ்த்தல. எங்க அப்பத்தா வேலுநாச்சியார் அவனை கூட இருந்த இன்னொரு பாட்டன் காட்டி கொடுத்து கொண்டான். என் பாட்டன் மருதுவாண்டி, இன்னொரு ரகுநாத தொண்டமான், இன்னொரு பாட்டன் எல்லாம் துரோகத்துல தோத்தம். கடைசியா என் தலைவன் இன்னைக்கு இருக்கான் காட்டி கொடுத்த கருணா. அதே மாதிரி இந்த நிலத்திலேயும் ஒரு கருணா ஒழிக்கணும் ஒழிக்கணும். இந்த நிலத்தில் இன்னும் ஒரு முறை இந்த இனத்தில் பிரபாகரன் பிறக்காதிருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு கருணா பிறக்கவே கூடாது. அத கவனத்தில் வச்சு மான தமிழ் மக்கள் நிக்கணும். உனக்கு எதுக்காக நின்று இருக்குது காங்கிரஸ்? எதுக்கு இந்த திமுக? எதுக்கு இந்த தேமுதிக? எதுக்கு எதுக்கு? பிரபாகரன் செய்த பிழை என்ன? என்ன? பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கேட்டு போய் நின்னானா? பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்த தலைவர்கள் ஒருபுறம், பெத்த பிள்ளையெல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்கு படியிட்ட தலைவன் ஒருபுறம். எவன் தலைவன் என்பதை மான தமிழ் மக்கள் முடிவெடுக்கணும். ஈழ போர் முடிஞ்சிருச்சு, பிரபாகரன் செத்துட்டாருன்னு செய்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அங்க போய் வண்டியை தள்ளிக்கிட்டு டெல்லியில போயிட்டு இருக்காரு இவரு. அங்க பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, பிரபாகரன் இறந்து விட்டதா சொல்றாங்க, இழப்போ ரொம்ப மக்களை செத்துட்டா, நீங்க பதவிக்காக கேட்டு வந்து நிக்கிறீங்களே. பத்திரிகையாளர், சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள இசை கேட்டிருக்குது. ஒரு நாள் உங்க தெருவிலையும் சாவுப்பறை கேட்கும், ஒரு நாள் எங்க தெருவிலையும் மங்கள இசை கேட்கும்ல. நீங்க சொல்லிட்டு நாங்க மறந்துடும். நெஞ்சம்புறா வஞ்சா பாடி தீக்காம நான் ஜாக